கிராம்பு. கிராம்பு ஒரு மசாலா பொருளாகும். இது ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் காரணமாக பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது. கிராம்பின் சில முக்கிய ஆரோக்கிய நன்மைகள் இங்கே. 1. ஆக்சிஜனேற்றிகள் நிறைந்தது. கிராம்பில் யூஜெனோல் போன்ற சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றிகள் உள்ளன. அவை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்கவும் நாள்பட்ட நோய்களை தடுக்கவும் உதவுகின்றன. 2. வீக்கத்தை குறைக்கும் பண்புகள். கிராம்பில் உள்ள யூஜெனோல் வலி மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவும் வலுவான அழற்சி எதிர்ப்பு விளைவுகளை கொண்டுள்ளது. 3. செரிமான ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது. கிராம்பு செரிமான நொதிகளின் சுரப்பை தூண்டுவதன் மூலமும் வீக்கத்தை குறைப்பதன் மூலமும் வாயு மற்றும் அஜீரணத்தை போக்குவதன் மூலமும் செரிமானத்திற்கு உதவுகிறது. 4. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. கிராம்பில் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் உள்ளன. அவை தொற்று நோய்களை எதிர்த்து போராடவும் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தவும் உதவுகின்றன. 5. வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. கிராம்பு அதன் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளுக்கு பெயர் பெற்றது. இது ஈறுநோய், பல் சொத்தை மற்றும் துர்நாற்றத்தை தடுக்க உதவுகிறது. கிராம்பு எண்ணெய் பெரும்பாலும் பல் வலிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. 6. இரத்த சர்க்கரையை ஒழுங்குபடுத்துகிறது. கிராம்பு இரத்த சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்த உதவும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை பயக்கும். 7. கல்லீரல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது. கிராம்பு கல்லீரலை நச்சுத்தன்மையாக்கவும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைப்பதன் மூலம் கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவும். 8. சுவாச ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. கிராம்பில் சளி எக்ஸ்பெக்டரண்ட் பண்புகள் உள்ளன. அவை சுவாச குழாயில் இருந்து சளியை அகற்ற உதவுகின்றன. இதனால் சளி, இருமல் மற்றும் ஆஸ்துமாவுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 9. எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. கிராம்பில் மாங்கனீசு உள்ளது. இது எலும்பு உருவாக்கம் மற்றும் ஒட்டுமொத்த எலும்பு ஆரோக்கியத்தில் பங்கு வகிக்கிறது. 10. எடை இழப்புக்கு உதவக்கூடும். கிராம்பு வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவும். இது எடை நிர்வாகத்திற்கு உதவக்கூடும். உங்கள் உணவில் கிராம்பை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்த பரிந்துரைகள் வேண்டுமா? கிராம்பின் ஆரோக்கிய நன்மைகளை பெற உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்வதற்கான சில எளிய வழிகள் இங்கே. 1. கிராம்பு தேநீர். ஒரு சில முழு கிராம்புகளை தண்ணீரில் 5 முதல் 10 வரை நிமிடங்கள் கொதிக்க வைக்கவும். வடிகட்டி சூடாக குடிக்கவும். விருப்பமாக சுவைக்காக தேன் அல்லது எலுமிச்சை சேர்க்கலாம். 2. நறுமண பால் அல்லது தேநீர். மசாலா சாய். உங்கள் பால் அல்லது தேநீரில் ஒரு சிட்டிகை பொடி செய்த கிராம்பு அல்லது 2 முழு கிராம்புகளை சேர்க்கவும். இது சுவையை மேம்படுத்துவதோடு செரிமானம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நன்மைகளையும் வழங்குகிறது. 3. சமையலில் கிராம்பு கறிகள், சூப்கள் மற்றும் குருமாவில் முழு அல்லது பொடி செய்த கிராம்புகளை சேர்த்து சுவை மற்றும் நறுமணத்தை அதிகரிக்கவும். கிராம்பு இறைச்சி, அரிசி மற்றும் காய்கறி உணவுகளுடன் நன்றாக பொருந்துகிறது. 4. பேக்கரி பொருட்கள் மற்றும் இனிப்புகள். கேக், குக்கீகள் மற்றும் மஃபின்களில் பொடி செய்த கிராம்பை சேர்த்து சூடான மசாலா சுவையை கொடுங்கள். பேக்கிங் ரெசிபிகளில் பெரும்பாலும் இலவங்கப்பட்டை மற்றும் ஜாதிக்காயுடன் சேர்க்கப்படுகிறது. 5. கிராம்பு ஊறிய நீர். ஒரு சில கிராம்புகளை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து காலையில் குடிக்கவும். இது செரிமானம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லது. 6. கிராம்பு தேன் உடன் கிராம்பை ஊற வைத்து சுவையான மருத்துவ இனிப்பை உருவாக்கவும். இதை தேநீர், தயிர் அல்லது தொண்டை புண்ணுக்கு இயற்கையான மருந்தாக பயன்படுத்தவும். 7. வாய் ஆரோக்கியத்திற்கு கிராம்பு எண்ணெய். ஒரு துளி கிராம்பு எண்ணெயை தேங்காய் எண்ணெய் போன்ற கேரியர் எண்ணெயுடன் கலந்து ஈறுகளில் தடவினால் வலி குறையும். தண்ணீரில் நீர்த்த கிராம்பு எண்ணெயை வாய் கொப்பளிப்பானாகவும் பயன்படுத்தலாம். குறிப்பிட்ட உடல்நல கவலைகளுக்கு உங்களுக்கு பரிந்துரைகள் வேண்டுமா? குறிப்பிட்ட உடல்நல கவலைகளுக்கான சில கிராம்பு வைத்தியங்கள் இங்கே. 1. செரிமானம் மற்றும் வீக்கத்திற்கு உணவுக்கு பிறகு 1 முதல் 2 வரை கிராம்புகளை மென்று சாப்பிட்டால் செரிமானம் மேம்படும் மற்றும் வீக்கம் குறையும். கிராம்பு தேநீர். 2 முதல் 3 வரை கிராம்புகளை தண்ணீரில் கொதிக்க வைக்கவும். குடிப்பதால் அஜீரணம் நீங்கும். 2. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கால் தேக்கரண்டி பொடி செய்த கிராம்பை தேனுடன் கலந்து தினமும் சாப்பிடவும். சூப்கள் அல்லது மூலிகை தேநீர்களில் கிராம்பை சேர்த்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும். 3. பல் வலி மற்றும் வாய் ஆரோக்கியத்திற்கு கிராம்பு எண்ணெயை தேங்காய் எண்ணெயுடன் நீர்த்த பாதிக்கப்பட்ட பல் அல்லது ஈறுகளில் நேரடியாக தடவினால் வலி குறையும். வெதுவெதுப்பான நீரில் கிராம்பு ஊறவைத்த தண்ணீரில் வாய் கொப்பளித்தால் புத்துணர்ச்சியான சுவாசம் மற்றும் ஈறு ஆரோக்கியம் கிடைக்கும். 4. இருமல் மற்றும் சளிக்கு கிராம்பு, இஞ்சி மற்றும் தேன் ஆகியவற்றை தண்ணீரில் கொதிக்க வைத்து இருமல் மற்றும் தொண்டை புண்ணுக்கு இயற்கையான மருந்தாக குடிக்கவும். கிராம்பு ஊறிய வெந்நீரில் ஆவி பிடிப்பதால் நெரிசல் குறையும். 5. இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டிற்கு தினமும் கிராம்பு ஊறிய நீர் குடிக்கவும். 2 முதல் 3 வரை கிராம்புகளை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து காலையில் குடிக்கவும். உங்கள் உணவில் கிராம்பை பயன்படுத்துவது குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்த உதவும். 6. எடை குறைப்பு மற்றும் வளர்சிதை மாற்றத்திற்கு கிராம்பு, இலவங்கப்பட்டை மற்றும் இஞ்சி பொடியை வெதுவெதுப்பான நீரில் கலந்து காலையில் குடிப்பது வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும். உங்கள் சமையலில் கிராம்பை பயன்படுத்துவது செரிமானம் மற்றும் கொழுப்பு வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்தும்.
7. மூட்டு வலி மற்றும் வீக்கத்திற்கு கிராம்பு எண்ணெயை தேங்காய் அல்லது ஆலிவ் எண்ணெயுடன் நீர்த்த வலி உள்ள மூட்டுகளில் மசாஜ் செய்தால் நிவாரணம் கிடைக்கும். இயற்கையாக வீக்கத்தை குறைக்க உங்கள் உணவில் கிராம்பை சேர்க்கவும். 8. தூக்கம் மற்றும் மன அழுத்த நிவாரணத்திற்கு தூங்குவதற்கு முன் வெதுவெதுப்பான கிராம்பு பால் 1 முதல் 2 வரை கிராம்புகளை பாலில் கொதிக்க வைக்கவும். குடிப்பது நிம்மதியை அளிக்கும். மன அழுத்தத்தை குறைக்கவும் தூக்கத்தை மேம்படுத்தவும் அரோமா தெரபியில் கிராம்பு எண்ணெயை பயன்படுத்தவும். ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்காக கிராம்பை பயன்படுத்தி ஒரு தினசரி வழக்கத்தை நான் பரிந்துரைக்கட்டுமா? ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்காக கிராம்பை பயன்படுத்தி ஒரு தினசரி வழக்கம் இங்கே. காலை நேர வழக்கம். கிராம்பு நீர். வெறும் வயிற்றில் 2 முதல் 3 வரை கிராம்புகளை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து காலையில் குடிப்பது வளர்சிதை மாற்றம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். கிராம்பு மற்றும் தேன் மருந்து. 1/4 தேக்கரண்டி பொடி செய்த கிராம்பை தேனுடன் கலந்து சாப்பிடுவது செரிமானத்தை ஆதரிக்கும் மற்றும் தொற்று நோய்களை தடுக்கும். காலை உணவு. உங்கள் உணவில் கிராம்பை சேர்க்கவும். ஓட்ஸ், ஸ்மூத்திகள் அல்லது தேநீரில் பொடி செய்த கிராம்பை தூவி கூடுதல் ஆக்சிஜனேற்றிகளை பெறுங்கள். மதியத்திற்கு முன் கிராம்பு தேநீர், இஞ்சி மற்றும் இலவங்கப்பட்டையுடன் கிராம்பை காய்ச்சி இயற்கையான ஆற்றல் அதிகரிப்பு மற்றும் செரிமான ஆதரவை பெறுங்கள். மதியம். கிராம்பு ஊறிய நீர் நீரேற்றமாக இருக்கவும் வளர்சிதை மாற்றத்தை பராமரிக்கவும் கிராம்பு ஊறிய நீரை குடிக்கவும். மாலை. கிராம்பு மற்றும் மஞ்சள் பால். 1 முதல் 2 வரை கிராம்புகள், மஞ்சள் மற்றும் தேன் சேர்த்து வெதுவெதுப்பான பால் குடிப்பது தளர்வை ஊக்குவிக்கும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும். தூங்குவதற்கு முன் வாய் ஆரோக்கியத்திற்கு கிராம்பு எண்ணெய். கிராம்பு எண்ணெயை தேங்காய் எண்ணெயுடன் கலந்து ஈறுகள் அல்லது புண் உள்ள பற்களில் தடவி தொற்று நோய்களை தடுக்கவும். அரோமா தெரபி மன அழுத்தத்தை குறைக்கவும் தூக்கத்தை மேம்படுத்தவும் டிஃப்யூசரில் கிராம்பு எண்ணெயை பயன்படுத்தவும். இந்த வழக்கம் செரிமானம், நோய் எதிர்ப்பு சக்தி, வளர்சிதை மாற்றம், வாய் ஆரோக்கியம் மற்றும் தளர்வுக்கு உதவுகிறது.